எல்ல வெள்ளவாயு வீதியில் நேற்றைய தினம் இரவு பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் காயமடைந்த 18 பேர் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 பேர் சிறுவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்துக்குள்ளான பேருந்து சுமார் 1000 மீட்டர் வரை பள்ளத்தினுள் இழுத்துச் செல்லப்பட்டு கவிழ்ந்துள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பேருந்து பள்ளத்தில் விழுந்ததால் அதில் இருந்தவர்கள் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு புதர்களுக்கு மத்தியில் பல்வேறு இடங்களில் கிடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களை மீட்க காவல்துறை சிறப்பு படை, இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பணியாற்றி வருகின்றனர். தங்காலையிலிருந்து எல்லவிற்கு சுற்றுலாவிற்கு சென்ற தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று தங்காலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.